கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. ஐயா வெட்டக்காமலையானே வெட்டக்காமலையானே வணக்கமலையானே. ஐயா பணமட்ட பெருமாளே பணமட்ட பெருமாளே. என்ன பணமட்ட ஓலவெட்டு பெருமாளே ஓலவெட்டு பெருமாளே ஓலவெட்டு பெருமாளே ஓலவெட்டு பெருமாளே. பகவானே பகவானே பகவான வேண்டிக்கிறேன். திருப்பதிக்கு போறேன். நீ அங்கெல்லாம் ஒண்ணு போக தேவையில்ல. உன்னோட பக்தி மெச்சி பகவான் இங்க வந்துக்கிறாரா? இங்க வந்துறாரா? இங்க இருக்கிறாரா? இங்க வந்துறாரா? பகவான் ஆமா பிராட பகவான் ஆமா இல்லடா அது என்ன பிராட பகவான். யார் பகவான்? பண்டே வந்தவன். ஏய் டேய் எங்க அக்கா பையன் என்ன பண்ணா ஏரிக்கு தாராங்காச்சுதான் அங்க போலீஸ்காரங்க வந்து என்ன பேசுறீங்க? சக்கத்தர என்ன பேசி விடுங்க. ஏய் கம்மனே இருக்க மாட்டாம்பா. டேய் ஏரிக்கு சாராங்காச்சுதான் அங்க போலீஸ்காரங்க வந்து விட்டா பாரு. அத வாங்கி சீமகா நாங்க ஓடுனவன் இத வந்துறான். அங்க இருந்து எங்க சக்கத்தர வண்டி சக்கரல புடிங்க வந்துறான் பாரு. வண்டி சக்கரமா அது? ஏய் இது சுதர்சனம் சக்கரம். ஆமா சரி எவரு வண்டி கடவாணி முடி வந்துறாரு. நாளைக்கு காலையில உப்பு வண்டிக்காரன் ஓலமா உப்பு கோலமா உப்பு ஓலமா ஊதக்கூடிய புல்லாங்குழல். ஆமா சரி சரி அங்க போய் ரெண்டா மாமனா கேட்பான். ஆமா விட்டவங்க எதுவும் கேட்க மாட்டாரு. ஆமா உன்னோட நாம என்ன நாம? அட கடம்பட்டு உடம்பட்டு உடம்ப காப்பாத்து கடம்பட்டு உடம்பட்டு உடம்ப காப்பாத்து இப்படி வாங்கி கடங்காரன் ஏமாற்றக்கூடிய கடங்கார நாமம்
பகவானே உன் பாதத்திற்கு இதோ அதிசயம் அநேகம் வந்து மங்கள உண்டாவது பாதமா தத்தாத்தான் என் பாதத்தை ஆதாரமா செய்தனால் கல்லும் காவேரியும் புல்லுமா ஒன்று வரைக்கும் என்றைக்கும் நீடு கல்லு சாரே பிராந்தியா கல்லு காவேரி புல்லு பூமி உள்ள அந்த காலத்துல கல்லு அப்படி சொன்னாரு. ஆமா அந்த காலத்துல கல்லு சாராயம் புல்லு பீரி பிராந்தி இருக்குதான். ஆமா எல்லாம் பீரி பிராந்தி கொஞ்சம் போச்சுன்னா நாட்டுல எதுவுமே கிடையாது. ஆமா இதெல்லாம் தெரியாத வந்துட்டான். கல்லுங்காவேரி வேண்டும் சுகமாய் வந்திருக்க ஆகட்டு சுவாமி உன் சித்தம் என் பாக்கியம் ஆகட்டு சுவாமி யாருக்கு சொல்லுங்க நான் தமிழ் முன்பாக வந்தேனே சொல்லு சாமி அதே சாமி தமிழ் மகள் வந்தேனே என்னுடைய வைகுந்த பிரபலமா வந்து அற்பு பிரிதே வாழ்வு தேய்வே ஆகாயம் முல்லை குறிஞ்சி நெய்ப்பால் மருது என்றால் மலை மருது என்றால் என்ன மருது என்றால் மலை மலையில் ஆசையோடு அமர்வது முருகன் மலையில் ஆசையோடு அமர்வது முருகன் முருகனுக்கு தந்தை சிவன் முருகனுக்கு தந்தை சிவன் சிவன் ஏறுவதோ ரிஷபம் ரிஷபத்துக்கு 8ஆம் இடம் தனுசு ரிஷபத்துக்கு 8ஆம் இடம் தனுசு தனுசுக்குரியவன் அருணனுக்கு மேல்பட்டவர் ஆதிசேஷனுக்கு மேல்பட்டவர் மகாவிஷ்ணு கருடனுக்கு மேல்பட்டவர் கருடன் அருணனுக்கு மேல்பட்டவர் கருடனுக்கு மேல்பட்டவர் ஆதிசேஷன் குரு பெருமா நற்கதி அடைய குரு பெருமா நற்கதி அடைய மருதமலை மாமன் மலை மகாலட்சுமி அந்த மலையை பிளந்தது ராவணனுக்கு 10 சிரம் 20 கரம் 10 சிரம் 20 கரம் அந்த 10 சிரம் 20 கரத்தையும் திருமால் மார்பிளி அணிவது லட்சுமி இந்த லட்சுமி கடாசாரம் சபையின் முன்பாக என்னுடைய விளக்கம் சொல்ல வேண்டும் தெரிவிக்கிறேன். ஹைட் கம்மி பண்ணலாமா? வடாமதுராவுடைய தபத்தோடு பரிபாலனை செய்து வரக்கூடிய அன்னவருக்கு தேவகி அம்மாவுக்கும் எட்டாம் போறீங்க நீங்க குட்டி சவுடு எட்டி பார்த்தா குட்டி சவுடு தான் பகவானே மறுபடியும் தெரிவிக்கின்றேன். 8ஆம் போறீங்க யார் பிறந்தீங்க ஐயா? நீ யார் பிறந்த? நான் பிறந்தேன்னு சொல்லிட்டேன். வசுதேவருக்கும் தேவகி அம்மாவுக்கும் 8ஆம் போர் கண்ணனாக பிறந்தேன். பகவான் ஆயல்பாடியில் விட்டு அசோதி வீட்டில் வளர்ந்தேன். தவிர
கலியுகம் என்று சொல்லக்கூடிய நாங்கள் யுகத்தில் முதல் யுகத்தில் என் மகனாகிய பிரம்மணத்தில் இருந்து ருக்கு அசர்மம் தர்மம் சொல்லக்கூடிய நான்கு வேதத்தை படித்துக் கொண்டு ஆய் என்று சமுத்திரத்தில் புகுந்து விட்டான் சோமுகாசூரன் உடனே ஓடி வந்து என் மகனாகிய பிரம்மஜான் ஓடி வந்து என்னிடத்தில் தெரிவித்தார் தூளமிட்டார். நான் அப்போது என்ன செய்திருந்தா என் விஸ்வரூபத்தை மாற்றி மீன் அவதாரம் எடுத்து மச்சாவதாரம் எடுத்து மீன் அவதாரம் எடுத்து அந்த ஆய் என்ற சமுத்திரத்தில் புகுந்து அந்நிடத்தில் சண்டை செய்து சம்மரம் செய்து அந்த நான்கு வேதத்தை பறித்துக் கொண்டு என் மகனாகிய பிரம்மஜானத்தில் கொடுத்து தன் இடத்தில் வந்து சேர்ந்தேன் தெரிவிக்கிறேன். அந்த மாபாலி அந்த மாபலி சக்கரவர்த்தி திமிர் படித்தவன். அவன் ஏனென்றால் அந்த நிலவரத்தில் ஒரு அந்தனார் வேஷமாக மதத்தை அடக்க வேண்டும் என்று ஒரு புள்ள பையனாக அந்தனார் வேஷமாக சென்று அந்தனார் என்றால் குள்ள ஐயராக வேடம் கொண்டு 3 அடி மண் யாசகம் கேட்டேன். 3 அடி மண் யாசகம் கேட்டேன். அப்போது அவன் ஒப்புக்கொண்டான். அவன் என் விஸ்வரூபம் தெரியாமல் அளந்துகோள் என்று தெரிவித்து விட்டான். இப்போது எடுத்துக்கொள்ளுங்கள் என்று தெரிவித்தான். நான் என்ன செய்தேன் தெரியுமா? ஆகாயத்தை ஒரு அடியாகவும் பூமியை ஒரு அடியாகவும் 2 அடியாக அளந்து விட்டேன். 3வது அடிக்கு இடம் கேட்டேன். அப்போது அவன் என்ன செய்வான்? அவன் என்ன தெரிவித்தான் தெரியுமா? அப்பா உங்க விஸ்வரூபம் தெரியாமல் வாக்களித்து விட்டு என் சிறந்தான் பிரதானம் என்று தெரிவித்தான். அப்போது நான் என்ன செய்தேன் தெரியுமா? அவன் சிரசு மேலே ஒரு காலை வச்சு பாதாள சரதம் என்று சொல்லக்கூடிய 7 லோகத்தை கீழ் லோகத்தை எச்சரித்தேன். ஒரு அடியாக ஆண்டு விட்டேன். அவன் என்ன தெரிவான்? சிறந்தான் உயிர் போக முடியும் இருக்குது. எனக்கு வந்து என்ன தெரியுமா? எனக்கு ஒரு நல்ல மோட்சத்தை தருவாய். எனக்கு வந்து பிறந்த மறைவு நாளாக எனக்கு ஒரு பேரை சூட்டுவாய் அப்படின்னு தெரிவித்தான். அப்போது நான் என்ன தெரியும் இந்த பேர் வைத்தேன் தெரியுமா? கார்த்திகை தினம், கார்த்திகை மாதம் கிருத்திகை தினத்தில் மாபலி சக்கரவர்த்தி மாவளுக்கு ஏற்றி கிருத்திகை தினத்தில் மாவளுக்கு ஏற்றி அதை தீ போட்டு ஏற்றினால் மாபலி சக்கரவர்த்தி அப்படி என்று பேரை சூட்டினேன். என் கையில இருக்கின்றது சக்கரம், தங்கு, சக்கரம், வாள், எதை, சூளம் இவற்றை ஆயுதங்களை ஏற்றிக்கொண்டு என் இடத்தில் யாரும் வெற்றி பெற்றவில்லை கிடையாது. எப்படி இருக்கிறது?
இருக்கக்கூடிய மணி மகுடமும் காலில் நண்டமும் என் சுரத்திலே அழகம் எவ்வாறு இருக்கின்றது அதுவும் தெரிவிக்கின்றேன். ஆனால் அதுவும் அதுவா ஐயா ராஜாமோ நாலோ வாழ்க பின்னாக குனிவர்கள் வாழ்க ஐயா புதால மன்னர் வாழ்க புகழை நீதியாசன் தொண்டாரு வாழ்க என் தங்கை ஏதோ இன்று நான்கு வேதம் ஆறு சாஸ்திரம் நான்கு வேதம் 6 சாஸ்திரம் 64 கலிக்கானம் இவைகளெல்லாம் வாழும்படியாக தந்திருக்கின்றேன். தொண்டனாகிய இரவும் பகலாக ஏற்றி போற்றி தோத்திரி செய்வர்கள் வாழும்படியாக ஆட்சி தந்திருக்கின்றேன். 12 ஆழ்வாரும் வாழும்படியாக தந்திருக்கின்றேன். இந்த தினத்தில் என் தங்கையானது என்னை நினைத்து 5 புலம்புகின்றது. செல்ல வேண்டும். கைலாயம் செல்ல வேண்டும். ஆனால் மதுவா கைலாயம் வந்து விட்டோம். அங்கே பார்க்க வேண்டும். அம்மா உன் அண்ணன் வந்து விட்டாருமா. அதுவும் தங்கா அண்ணாவே உன் தங்கையானவள் அநேக கோடி வந்தனம் அண்ணா. ஐயா அதுவும் தங்கா பருவனுடைய ராஜன் பெற்ற என் பாதத்தை ஆதாரமா செயல்பட்டால் பருவராஜனுக்கு மகனாக பிறந்து பரம கடவுளுக்கு மனிதனாக அமர்ந்து என்றென்றுக்கும் அப்படியே ஆகட்டும். தங்கா பாருதா தங்கா என்ன
ஏதோ இந்த தினத்தில் தினத்தில் இந்த நேரம் இந்த நேரம் என்ன வரவழைத்த காரணம் இந்த வரவேற்ற காரணம் விவரமாக சொல்ல வேண்டும் ஐயா, பார்வதா. அண்ணா நான் உங்கள் பார்வதா, என்ன வார்த்தை? அழகு அண்ணா ஆ, உன் கூட பிறந்து ஆ. எனக்கு என்ன பிரயோஜனம் அண்ணா ஆ, விவசாயிக்கு ஒரு பிடி மண்ணாக பிறந்திருந்தாலும் ஆ. விவசாயம் செய்யக்கூடிய மக்களுக்கு நன்மை உண்டாகி இருக்கும் ஆ. உன் கூட பிறந்து எனக்கு என்னதான் பிரயோஜனம் அண்ணா தங்கா பார்வதா. ஓ அண்ணா தந்தா எல்லாரே நீங்க அம்மா நீ தங்கா பார்வதா. அம்மா நீ அந்த வேண்டாம். தங்கா பார்வதா. அண்ணா உனக்கு எல்லா திறமை ஏந்து விட்டது விட்டது. எனக்கு விவரமாக எனக்கு விபரமாக நீ சொல்லும் வார்த்தை எனக்கு ஒன்றும் விவரமாகவில்லை. அதையெல்லாம் விபரமாக இருக்கிறதால் அது ஏதாவது ஒரு உபயோகமாக கேட்கிறேன். ஓ அண்ணா விவரமாக தெரிவிக்கின்றேன் ஆமா. பரமசிவன் கைலாயத்திலே கிடைக்கிற செத்தவரை போல் பேச்சு மூச்சு இல்லாமல் கிடக்கின்றார் அண்ணா. வயிற்றில் பிறக்கவில்லையா? குளத்தில் பிறக்கவில்லையா?
பார்க்கக்கூடாதண்ணா. அப்படியா பேச்சு மூட்டையிலனா என்னடா சரக்கு இருக்கு சாப்பிட்டு பாரு. அவரு கஜா கஜா பண்ணாரு. கஜா அடிக்கிற பழக்கம். அதுக்குள்ளே நீ ஊரெல்லாம் ஒண்ணா கூடா நியாயமா? அது மட்டும் இல்லையா அவரு கஜா பண்ணிட்டு கூட கஜா பண்ணாரு. அவரு எந்த வரது சொல்லு அண்ணா. கஜா போதில் இல்லையா அவரு. கஜா போதில் இல்லையா கல்லூரி அதெல்லாம் ஒரு மாயத்துல இருந்து பாருமா. இத போய் பேச அதெல்லாம் அப்படி இருந்தா உன்னை அழைக்க மாட்டேன். அந்த போதில் இல்லையா அவர் எப்படி இருக்கு செத்தார் போல் மலையேர் போல் இருக்கிறார் அண்ணா. தங்க பார்வதா அம்மா நீ ஏறி சொல்லுவா எனக்கு ஒன்றும் தோணலை. அதை வரமா கண்டாதுண்டங்களாக்கி வேதனை அணிய செய்ய விமலியோட்டை பார்வதா சொல்லக்கூடிய வார்த்தை ஒன்றும் புரியவில்லை. அது ஏதாவது விபரமாக எடுத்து வருவதால் ஏதாவது ஒரு அதற்குண்டான உபாயம் ஏதாவது தேடுகிறேன். புரிஞ்சா போ. ஆதியிலே அகிலத்த மணி மந்திரத்தை உச்சரித்து முகமும் ஆதியிலே அகிலத்த மணி மந்திரத்தை அரணாறு உச்சரித்து முகமைந்துமானிலை கண்டிலை போல் எனக்கு ஆதியிலே கிடைத்த மணி மந்திரத்தை என்று சொல்லக்கூடிய கீர்த்திகளை பரமனிடம் ஒப்படைத்திருந்தேன். அதை உச்சரித்து முகம் 5 ஆக வேண்டும் என்று 5 முகமாக கைலாயத்தில் அமர்ந்து 5 முகம் பெற்று கைலாயத்தில் அமர்ந்து வரக்கூடிய பக்தர்களுக்கு வரமளித்தார். அந்த நேரத்தில் சத்தியலோக வாசனாகிய பிரம்மதேவன் அங்கு வந்தார். எனக்கோ 4 முகம் இருக்கிறது, உமக்கு 5 முகம் இருக்கிறது, நான் எப்படி அமர்வது என்று உன்னுடன் கேட்டான். அதற்கு சிவபெருமான் 5 முகம் அளித்து விட்டார். பெற்ற 5 முகம் பெற்ற பிரம்மதேவன் ஆக்கரித்து பேசி இந்த கைலாயத்தை எனக்கு சொந்தம், கைலாயத்தை விட்டு போய் என்று கீழே தள்ளி விட்டார். அதனால் என்னை காப்பாற்ற வேண்டும் அண்ணா. அது தங்கா கோபி கொஞ்சம் அனுப்பு, உட்காரவே முடியல, தூக்கம் தள்ளி. தங்கா பார்வதா நான் வரேன்னு சொல்லுவாங்க. இங்க தள்ளி உட்காரவே முடியல. ஐயா அந்த மாநில எத்தனை நாளைக்கு ஐயா நித்தரையிலும் கூட நீங்க
ஓடி வர நேருதான் அம்மா ஒரு காலம் நம்ம வெள்ளாது கொண்டாடி கொள்ள இருக்குதா இல்லையா? கண்டிப்பாங்க. அது எத்தனை அது 12,000 எத்தனை அவதாரம் 10 அவதாரம் எத்தனை அவதாரம் சொல்லு. இங்க வாங்க தூக்கத்துல நினைச்சாலும் ஆமா எந்த சாப்பிட போய் நினைச்சாலும் இதே கொடுமையில இருந்தா தங்கச்சிக்கு ஒரு ஆபத்துனா ஒரு வாட்டி வரலாம் 2 வாட்டி வரலாம். ஒரு பலாதான என்னைக்கு அந்த கரு தெரியாத கொடுத்து அன்னியில இருந்து இன்னும் 4 ஓடி வந்து கொடுத்து காலமெல்லாம் சொல்றேன். ஆமா அன்னைக்கு நீயா தானே பார்த்து கொடுத்தாங்க. இன்னைக்கு வரக்கூடிய இடையூறு யார் பாக்குறது? அப்போ மரியாதை விட்டுட்டு நான் போறேன். இந்த தள்ளியே வேணும். எனக்கு பிறந்த பொண்ணு நான் விட்டு நான் மாறு போறேன். போய் முடியாதுமா என்னால முடியவே முடியாது. நீயே விட்டுட்டு போனா வரக்கூடிய இடையூறுகளை யார் காப்பாத்துவாங்க? என் தாலியை மாங்கலத்தை அப்படி அந்த ஊரை வர திருவோடி சொத்த ஆண்டி பயிர் கொடுத்துட்டு நீ ஏன் காலமெல்லாம் கஷ்டப்படுற? காலமெல்லாம் கஷ்டப்படுற. நீ என் வீட்டுக்கு வந்து எப்படி நம்மளுக்கு என்ன உங்களுக்கு என்ன இல்ல எப்படி வர சொல்ற? ஆடு எப்படி வர சொல்ற? எப்படி வர சொல்ற? ஆடு அறுத்து போட்டு வந்து தாலி அறுத்து போட்டு வந்து பகவானே சொல்லுமா தாலி அறுத்து போட்டு வந்துடுறாங்கன்னு வச்சுக்கோ. ஆமா இப்ப சோறு வேணும்னு கேட்டா சோறு போட்டுருவேன். போட்டுருவான். நகை வேணும் கேட்டா நகை வாங்கி கிளம்ப வாங்கி போடுவான். புடவை வேணும் கேட்டா புடவை வாங்கி கொடுத்துருவேன். புடவை கிளம்ப வாங்கி கொடுப்பான். ஜாக்கெட் வேணும் கேட்டா ஜாக்கெட் எல்லாம் வாங்கி கொடுப்பான். எல்லாம் வாங்கி கொடுப்பேன். ஆமா ராத்திரில 10 மணிக்கு மேல 11 மணிக்கு ஆம்பளை வேணும் எங்க போய் நீ போய் படுப்ப இல்ல சொல்லு சார். அதுக்கோசம் என்ன இந்த மாதிரி கஷ்டம்? அதுக்கே தங்கச்சி காட்டுற பத்தியா நீ தங்கச்சிக்காக அதெல்லாம் கஷ்டத்தை பார்த்துதான் நான் தாலி அறுத்து பத்தி நான் காட்டல. எப்படின்னா உங்களுக்கு வேண்டிய வரங்களை ஊறப்பட்ட தாலி எல்லாம் உண்டியில வாங்கி போட்டுக்கிறேன் போடலப்பா. நீங்க வந்து வேண்டிக்கிறீங்க எனக்கு பையன் எடுக்கணும், 5 பொண்ணாக்குது 10 பொண்ணாக்குது, எனக்கு பையன் 4 வேணும் 3 வேணும், எனக்கு அந்த இடத்த வாங்கணும் இந்த இடத்த வாங்கணும், இதெல்லாம் நீங்க வேண்டிக்கிறீங்க. அந்த நேரத்துல தாலி அறுத்து நாங்க தாலி வேணும் கைட்டு போட்டுறோம் வேண்டீங்க. ரைட்டு அதெல்லாம் தீர்த்து வைக்கிறேன். அதனால உன்னை வந்து உண்டது குடுக்குறாங்க. நீ பணம் வச்சுக்கிட்டால இப்ப நீ பெரிய பேசுற. அவங்க ஆண்டியா கிடக்குறாங்க அதனால அழுகுறாங்க. அங்க கட்டத்தை நீ தான் பார்க்கணும். நான் பணக்காரன் சொல்ல வரல. எப்படி தெரியுமா? நான் வந்து கல்யாணத்து வாங்கணும். அவங்களுக்கும் கொஞ்சமான வருமானம் வரடா. ஒவ்வொரு பௌர்ணமி நல்ல பெருமையா தான் கொடுத்து கருத்தை இன்னும் அடிக்க முடியாது. தங்கச்சியை நீ தான் பார்த்து ஆகணும். சரிப்பா தங்கச்சி ஆட்சிக்கு பார்வதா விட்டுட்டு நீ தாலி அறுத்து போடுன்ற அப்படி வந்துட்டாடா. அங்க உங்க பொண்ணு சும்மா இருக்க மாட்டாங்க. எந்த நேரமும் உங்களுக்கு 2 பேரும் சண்டை வந்துடுறாங்க. அந்த சண்டை இங்கே தீர்த்து உங்களை காப்பாற்றி விட்டுறது ரொம்ப புண்ணியம். எந்த நேரம் வந்தாலும் தங்கச்சி நீ தான் பார்த்து ஆகணும். தங்கச்சி ஆட்சிக்கு மச்சான் மட்டும் தனி போகாதென்று மாநிலத்தோர் மாசம் மார்க்கம் போல மண்ணாய் உள்ள வரைக்கும் தனி போகாது அந்த மாநிலத்தோர் பேசும் அந்த மார்க்கம் போல கண்டா இடம் உண்டு ஆண்டிக்கு இந்த பின்பு கட்டு கதை பேச வந்தால் கதிவேறுண்டோ வெட்டிகளும் விட்ட பின்னும் கேலி அந்த அயலறியால் முன்னே இதை
மண்டை உள்ள மட்டும் சளி போகாது என்று சொல்றார்கள். மண்டை உள்ள வரைக்கும் சளி போகாது. மண்டை உள்ள வரைக்கும் சளி போகாதன்னா மானம் உள்ள வரைக்கும் மழை போகாதன்னா அதுபோல மாநிலத்தெல்லாம் கேவலமா பேசுவார்கள். நான் உங்க வீட்டுல பிறக்கலையா? மல்லாந்து காரி முடிஞ்சா மாறு மேலதானா நீ பார்த்து நினைச்சு என்னை காப்பாத்துங்களா? அதுவும் தங்கா பார்வதா அதுவும் தங்கா பார்வதா தன சொல்லுவேன் இது சொல்லுவேன் புருஷன் செய்ததெல்லாம் நான் விவரமாக கேட்டிருக்கேன். அதுவும் தங்கா பார்வதா நாளினத்தாருக்கு உனக்கு துணையாக வரும் வேண்டாம் சென்று எப்படியாவது ஒரு வீரனாக இருந்தாலும் அவனை கண்டாந்து ஆக்கி ஏதோ வேதனை தீர்த்து வைக்கிறான். சென்று அமர்ந்து நீ பூங்காவனை சென்று அண்ணன் வந்து போய் அடிமேல உட்காரியா? நான் போய் பார்த்து வரேன். ஓ மச்சுனா மாமா வாய் வாய் சாகி மானகட்ட மாலை இல்ல ஒரு மாலை இல்ல ஒரு வீணை இல்ல இதே பயப்படா ஒளிக்க வேற எனக்கு சொல்லல எனக்கு பொண்டாட்டி பிள்ளை இல்ல நான் ஒண்ணுனா பொண்டாட்டி அனுப்புறேன் நான் ஒண்ணு பொண்டாட்டி அது அங்க ஓடாத சகே கேட்ட பையா என்கிட்ட வரலாமா இதே வேலையா உனக்கு சூடு இல்ல ரதம் இல்ல சீல் இல்ல ஓ மாமா ரோட்ல மத்திய எடுத்து போறவங்க 500 ரூபாய் 600 ரூபாய் அவர் எடுத்து போறாரு அங்க புள்ளிங்க ரொம்ப மாமா வாய் வாய்
இப்படிலாம் வரும் தெரிஞ்சிருந்தா அப்போது நான் தந்திருக்க மாட்டேன் மாமா. அந்த பிரம்மதேவன் என்னை இப்படி எல்லாம் இழுவாத இழைத்து இப்படி எல்லாம் செய்வார் என்று தெரிந்திருந்தால் இதெல்லாம் செய்வானே அப்ப தெரிந்திருந்தால் நான் வரத்து கொடுத்து நீ என்னதான் செய்ய நீ தனியா கொடுத்துக்கிற எதுதான் அந்த 10 சூரம் வர கேட்டா அவனுக்கு ஒரு வாரம் கேட்டா அவன் அப்படி நினைப்பான கொடுத்தா அவன் நீ பண்ணி கொடுத்துட்ட இப்ப பிரம்மதேவனுக்கு கொடுத்துக்கிற இவன் அவன் எல்லாத்தையும் இப்படியே சொன்னா நான் என்ன பண்றது நம்ம என்ன பண்றது சாமி ஒண்ணுமே பண்ண முடியாது. யார் எதை கேட்டாலும் நான் கொடுக்க முடியுமா மாமா இதனால போய் நான் மாட்டு ஒரு சராசரி கிட்ட படாபாடு பட்டு ஒரு சராசரி அது பாரு பத்மாசூரனை அழிச்சிட்டு வந்து நான் எப்படி மாமா அழிச்சுன்னா மோகினி அவதான் எடுத்துக்கான்னு உடனே புள்ள குத்துட்டு போட்டா பூஜை போட்டு விட்டா நீயே குத்துட்டு போட்டா நீ புள்ள குத்துட்டு போட்டா நீ இருந்து அழகு பார்த்த அந்த நேரத்துல இவரை காப்பாத்த போய் நான் ஒரு இவ காப்பாத்த போய் ஒரு புள்ள வாங்கி வந்துட்டாரு எனக்கே புள்ள குத்துட்டாரு பேரு தங்க கேட்ட பையவா இவன் வந்து நீங்க மாமான்றா மச்சான்றா காலை பிடிக்கிறா கைய பிடிக்கிறான். ஆனா அந்த நேரத்துல நீ வரலனால என்ன பத்தாசுரம் விட்டுருக்க மாட்டான் வந்தது உண்மைதான் இல்லைன்னு சொல்ல நீ இருந்த அழக மோகினி அவதாரமா இருந்த அழக பார்த்துட்டு நான் ஆசைப்பட்டது உண்மைதான் சரி நீ எப்படி வந்து காப்பாத்துறேன்னு கேட்டதால நான் உருவத்தை காஞ்ச வண்டியை புள்ள வந்து விட்டது ஆகையினால அதை விட்டுடு இன்னைக்கு நிலைமை நான் காப்பாற்ற யாரு கேட்டாலும் வரத்தை பார்த்துதான் யோசனை பண்ணி தான் கொடுக்கணும் யாரு கேட்டாலும் கொடுத்துட்டு இப்ப அவசர ஆழம் தெரியாத காலை விட்டு விட்டு இப்ப அவதி பறிய மாட்டிக்கிட்டு வளர்த்தறிஞ்சு பொண்ணு போடணும் பாத்திரஞ்சு பிச்சை போடணும் வாய் வாய் இந்த தொல்லையில வரும் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லையா மாமா. அப்படியா என்ன செய்யறது வரும் எதிர்பார்க்கல வரம் கேட்டாலும் கொடுத்துட்டேன் ஏதோ வர கேட்டாலும் கொடுத்துட்டேன். ஆமா அதுவும் மச்சினா அதுவும் மச்சினா என்னமோ ஏதோ இருப்பீரா நான் சொன்னபடி எல்லாம் கேட்கிறீரா என்னமோ ஏதோன்னு போய் சரகடிச்சு பட்டுட்டா இதெல்லாம் யாராவது எப்படி சொல்லுகின்றேனோ நான் என்ன சொல்றேனோ அப்படி என் பேச்சு கேட்கற மாதிரி தான் உன்னை எப்படியாவது நான் அதை மீட் பண்றேன் எப்படி இவன் ஒரு டீ தண்ணி கூட வாங்கி கொடுக்காத பையன் எப்படியா நீங்க வாங்கி கொடுத்துருவாரு காலையில இவனுக்கு போய் நம்ம நல்லது செய்ய போலாமா இன்னைக்கு காலையில இந்த இடம் தீர்த்துட்டா டீ குடிக்க போனாலும் 2 பேர் போறோம் கோட்டை அடிக்க போனாலும் 2 பேரும் போறோம் இப்படி ஏன்னா வேலை போகும் போதுன்னா கூட 2 பேர் தான் போறோம் சரி அவனுக்கு அவன் வந்து காப்பாத்த சொன்னீங்க இன்னைக்கு இடம் தீர்த்துட்டா நீங்க செய்ய மாட்டியா கஞ்சாவே கையில் அடிக்க சொல்றாரு நீயே போட்டு கொடுத்த வெற்றியா வாங்கி கொடுப்பானா நான் பொண்ணு ஏதாவது ஒரு வார்த்தை அப்படி போறேன் சாப்பிட்டே இருக்கிறேன் பாபா சாப்பிடுப்பா ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன் இப்படி போய் நீங்க நம்ம வந்து பண்ணலாமா வழி பண்ணினா இந்த திருட்டு பாலி நான் பண்ணவே மாட்டேன் தங்கச்சிக்காக இதான் வளர்ச்சேன் தங்கச்சிக்காக மச்சான் மச்சான் அந்த
அப்படி அதிகமான வாத்தி போகலாம். இல்ல நான் அங்க போல அதெல்லாம் போக மாட்டேன். நீ ஏன் சொல்லி இதெல்லாம் நீங்க பேரு ஐயோ அப்படியே விட்டு சரி இருடா. இந்த திருட்டு பணிக்கு எந்த உதவி செய்ய கூடாது. அதெல்லாம் அங்க போறீங்க. அதெல்லாம் மச்சான். நீ என்ன தூது சொல்ல போகின்றாயோ எனக்கு ஒன்றும் தெரியவில்லை. இந்த பார்ப்பவர்களெல்லாம் காரி முயற அளவுக்கு ஆகிவிட்டதே மாமா. அதுவும் மச்சனா அதுவும் மச்சனா மாமா காட்டி கொடுக்க உள் பங்கு போய் காலை வச்சுட்டேன்னா அவன் வந்து அழிஞ்சு போகணும். உன்னை நான் காட்டி கொடுக்க மாட்டேன். நான் காட்டி கொடுக்க மாட்டேன். நான் எப்படி சொல்லி நான் எப்படி சொல்றேனோ அந்த மாதிரி நீ கேட்டா கண்டிப்பா வெற்றி பெறலாம். கண்டிப்பா வெற்றி பண்ணலாம். மாமா மாமா அதுவும் மச்சனா அதுவும் மச்சனாங்க எத்தனையா நல்லது சொல்லுவீர் ஒரு நாள் பைப் வாட்டியா போச்சுன்னு வர சொன்ன வந்தியா நீ? அதுவும் மச்சனா வாயாடி அந்த அயலாண்டி பெருமையாக இருக்கின்ற மாதிரி அந்த இடத்துக்கு நேரம் சென்று அதாவது வழியா அழைத்து அப்படின்னு அவனுக்கு சண்டை போட்டால் கொஞ்சம் அப்படியே வெற்றி பெறலாம். அதை செய்வ நீ
சொல்லு மச்சான். அந்த இன்று கொண்டு ஆ. பார்த்துக் கொள்ள வேண்டும். ஆ. ஏதாவது அது மச்சான். நீ சொன்ன வார்த்தை பிரகாரம் நான் சென்று அந்த பிரம்மதேவனோடு சமராகி குத்தம் செய்து கொடுத்த சிரத்தை ஓர் சிரத்தை நான் கிள்ளி வருகிறேன். அதனால என் பக்கத்தில் இருந்து துணை இருந்து பார்த்து பக்கத்துலாம் இருக்க முடியாது. காட்சி கொடுத்த நீ போய் சண்டாடுறா எதிராளின்னு போய் உன்னால போய் முடிஞ்ச வரைக்கும் பாரு. நவுந்துடுறேன். நவுந்துருவான். சரி ஏதோ என்னால முடிஞ்ச வேலை காட்சி தான் கொடுப்பேன். ஊட்டியா கொடுப்பேன். சரி பாக்குறேன். அதுவும் மச்சனா எந்த காரியமான நான் இருக்கின்றேன் பயப்படாது. இந்த வழிய சண்டை அடித்து சம்மரம் செய்து எப்படியாவது 5 ஒரு சிரசை கிள்ளி போடு. நடுவில் இருக்க சிரசை கிள்ளினா ஜெயம் பெற்றலாம். இந்த வகாலோட போற ஜெயிப்பான்றா போய் ஜெயிக்கலாம் பாருங்க. ஜெயிப்பான்றா பால் இன்னும் கொஞ்சம் ஓடியாரவா இல்லையா பாரு. அப்படியா போய் நான் கேட்கிறேன். சொல்லக்கூடாது. ஆடி போயிடா இடத்தில் எத்த வித்த பேச வந்த பேச வந்த இந்த வீரம் மறியாமல் என்னோடு எதிர்த்து நீ சமுத்தூரனே ஆடா என் எதிரே வாடா ஆடா கத்துகின்ற ஊத்தவத்து என்ன வாடா இடத்தில் நீ கத்து மனவித்தை இந்த முன்ன எங்க போச்சு. ஒரு குரு கொடுத்த வித்தை கத்துக்கலாம் திருப்பி அந்த குருவே ஓய்க்கலாம்னு நினைக்கிறவங்க சில பேர் உண்டு. அந்த மாதிரி நீ வருத்தம் வாங்கிக்கிறேன் மக்களா போய் இப்பேர் பண்ண சித்திரவாதி என்ன பண்றிய உனக்கு சப்தம் தான் வேலை பார்க்கலாம். வா ஓட 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 அப்புறமா வா ஓடி ஓடி போ. யாரு நான் சொன்னா என்ன குடுத்தாங்க ஜனவர் வராதே ஜனவர் வராதே சரி ஏறு பாட்டு ஆண்டி மேல அறிவேன் என்றால் தங்கம் கட்டவனே சமந்தான் அறிவேன் என்றால் தங்கம் கட்டவனே நமக்கு சமயம் மேல ஆட்சி அனைத்து ஜீவராசிகளையும் படிக்கக்கூடிய திறமை இருக்கிறது. எனக்கு திறமை இருக்கு. என்னோடு வந்து தொழிலை கை கொண்டு ஆடுகிற ஒரு மட்ட அருமை இல்லாம ஆடுகின்ற ஒரு மட்டாக அறிவில்லாம நோக்கமெல்லாம் மறிந்த உள்ள நொடியில் உள்ள பொடியாக நுறுக்கிடாமல கேட்க
இல்லாமல் 1, 2, 3 சரசுக்கு ஒரு தலை கிள்ளினார் 999 தலை சிறப்புரைக்கு மகாலோடி அடேவர்மா வர்மா சிந்தானால கேட்டினா ஐயா வர்மா சிந்தானால கேட்டி முடியாது ஒரு முட்டா குஞ்சுகள புஜத்தை தட்டிங்க நானே கடவுளை நானே கத்துறேன் அங்க போய் ஒரு நான் கெட்டாலும் முன்னிவிட நான் மட்டமாவது கிடையாது எத்தனை நாள் முறைக்கு பாருங்க தலைய கிள்ளி உன்னை முண்டமாக விடவே மாட்டேன் ஒரு தலைக்கிழமை நான் மொழியில செந்துரண்ணா அதே வருமா இல்லாத பூலகத்தார் ஆனா உன்னை விடவே ஆமா பாதம் பண்ணி அடே வருமா பாதம் பண்ணி வந்து பொடி
டேய் தம்பி தங்கள் ஊரே சொல்ல நிஜமென்னே அச்சமாதா சென்னி அதுதான் கில்ல கில்ல பச்சது போல் முளைக்கின்று வகைக்கு நான் செய்வேன் பரமசிவா கோவிந்தா சொல்லை நம்பி நான் சென்று சொல்ல கேட்டு நான் அண்ணனோட அந்த பிரம்மதேவனோடு சமராய் உத்தரத்து சென்று என்னால் ஒன்று முடி சாய என்னால் ஒன்று முடிவு செல்லை மாமா மாமா ஓ மாமா ஆட்பாடுவார் அது மாமா அதுவும் மச்சனா போன மகம்லாம் வருவாங்க வாட்டர் காட்டமாக சிச்சமாக மாமா அதுவும் மச்சனா இந்த யார் பாடுவார் என்ன சொல்ல நான் இருக்கிறேன் பயப்படாத மாமா இந்த தொல்லையெல்லாம் யார் படுவார்கள் மாமா என்னால முடி சாயவில்லை என்னால முடி சாயவில்லை இல்ல அளவில்லாத தலை முளைத்து கொண்டே இருக்குதே மாமா அதுவும் மச்சனா அடிக்கொண்ட சிங்க ஒன்றை அடியே கவலைப்படுற மச்சான் இருக்கும்போது உனக்கு அதாவது வந்து நீயா தேங்கி கொண்ட தீங்க நீயா தேடி கொண்டது என்னால முடியாதுன்னு வரைய நான் என்ன பண்ண நான் என்னவா பண்ண முடியும்
வார்த்தை ஆனால் கேளு மாமா ஒன்று அப்பத்தான் நூறா ஓயாத கில்ல ஒன்று முன்னால் ஒன்று முளைத்து கொண்டே இருக்குதே மாமா ஒன்று முளைத்து கொண்டே இருக்குது ஒரு காலம் மறுகாலம் மேல மேல வருது போயினே இருக்குது அழுகும் மச்சனா அழுகும் மச்சனா கில்ல எண்ணினே எண்ணி எத்தனை சிறன் சொன்னியா எத்தனை சிறைகள் அடிக்கிறவன் அடி எத்தனை அடி அடிக்கிறான் எண்ணி அடிக்க முடியும் பட்டார் அடிக்கிறான் பட்டார் அடிக்கிறான் எண்ணி அடிக்க முடியும் எண்ணிதான் பாக்கலாம் கில்லனா எத்தனை சிறம் அது கொஞ்சம் கணக்கா சொல்ல முடியுமா திருட்டு புத்தி ஒண்ணு விட்டு போகல பத்தியா திருடு நீ திருட்டு புத்தி தடிச்சு அவர் எண்ணி வச்சுக்கிறாரு சொல்லுவே தூளாயிரத்து சிறங்கிலி விட்டு 999 சிறங்கிலி விட்டாய். ஆமா மாமா. அடடா. ஒரு சிறந்தா பாக்கி ஒரு சிறந்தா பாக்கி மாமா. 1000 சிறத்துக்கு ஒரு சிறங்கிலி தான் அவன் ஜெயம் பெற்றுக்கலாம். இத நீ சொல்லலையா திருடானே? இத சொல்லல கில்லு மட்டும் நீ சொல்லியாச்சு. அதுவா? இத சொல்லலாம் நாளைக்கு மதிப்பானா? அதுக்கு தான் நான் போகும்போது இந்த வகையில வழி ஜெயிப்பானான்னு சொல்லியாச்சு. இப்போ என்ன பண்ணணும் சொல்லு. அழுது மச்சனா அந்த 1000 சிறத்தை சொன்னியா அந்த 1000 என்ற சிரசை ஒரு சிரசை கிள்ளி இப்படி கையில பிடிச்சிட்டு நீதான் ஜெயம். என்ன சொல்றதுக்கு என்ன பண்ணணும்? அந்த 1000 என்ற சிரசை போய் மறுபடியும் சண்டையிட்டு அந்த 1000 என்ற சிரசை கிள்ளி உன் கையில கீழே போடாம கையில பிடிச்சினா சத்தியமா ஜெயம் பெறலாம். கண்டிப்பா ஜெயம் கட்டளைப்படியே தட்டாமல் செய்றியா? 1000 என்று சொல்ல 1000 சிரத்தை கீழே எரியாமல் கருத்திலே மேல கரத்திலே பிடித்துக் கொண்டு இப்போதே கூட இருந்து அதுவும் மச்சனா அதுவும் மச்சனா
பிறகு தாசகுமார் அங்க சென்று அந்த தக்கப்படி யோசனை நான் சொல்லிவிட்டேன். இனிமாவது சென்று அந்த 1000 என்ற சிரசை மறுபடியும் சண்டையிட்டு அந்த 1000 என்ற சிரசை இறுக்கி கையில பிடிச்சிடுவான். அவன் மாண்டு விடுவான், அவன் சோர்ந்து விடுவான். அப்படியே சென்று வருகிறேன். அப்படியே சென்று வருவான். அடியா ஆடி போல கை கொண்டே ஆடுகிற ஒருவன் அருள் இல்லாம நோக்கம் எல்லாம் அரிதாய் உன்ன நொடியில் உண்ண முடியாது. கேட்க விதம் அறிந்திடாத மேலேறி சொல்லக்கூடிய உன்னால் முடிந்தால்
ஒரு யுகமாக அதாவது உன்னுடைய பெண்டவர் சொல்லும் பொண்டாட்டி என்னை இப்படி ரெண்டவன் செய்தாய் கொடுத்த சிரத்தை கிள்ளி விட்டாய் அல்லவா என் பெருமத்தியானது எங்கே சென்றாலும் உன்னை விடாது ஏரி நிறைய ஜலம் இருந்த போதிலும் அது குடிப்பது முன்னதாகவே என் பெருமத்தியானது பூராவும் அந்த தண்ணீரை குடித்துவிடும் திருவாக திரிந்து திருவாணி பிச்சை என்று கேட்டாலும் கொண்டு வந்து போடுவார்களே தவிர அந்த சாதத்தை நீ உண்ண முடியாது உனக்கு முன்னதாகவே என் பிரம்மத்தியானது அந்த சாதத்தை பூரா உண்டுவிடும் கவாலமானது ஆமா முன்னே வாங்கி சாப்பிட்டு விடும் ஒரு யுகமாக பெண்ணாட்டி பிள்ளை விட்டு அலைய கடவுது பிடி சாபத்தை இவது மரத்தால பரம கடவுளானவர் ஆமாம் பெருமஜாவரா கொடுத்த சாபத்தால் ஒரு யுகமாக அன்னாகாரம் எல்லாம் அழிந்து திருவாக திரிந்து ஒரு யுகமாக அழிந்தார் அழிந்து இரவும் கொடுத்து விட்டு சாபத்துல இதுக்கு வசனம் சொல்லிட்டு ஒரு அகல அலைந்துன்னு சொல்றீங்க அதுக்குள்ள என்ன அடையவே இல்லையா மீதமாக பிரம்மதேவனானவர் சாபத்தை பெற்று சிவபெருமான் திருவரை எங்கும் பிச்சை எடுக்கிறத காண்க பிச்சாந்தேரி பிரம்மச்சந்திரனோட
அம்மா தாயே அமிர்த வித்தை தாயே பெருமான் கொடுத்த சாபத்தால் பரம கடவுளானவர் ஒரு யுகமாக அடைந்து அஞ்ஞாகாரம் இல்லாமல் இரவு 12 மணி நேரத்திற்கு தன்னுடைய இல்லறமான வாயில் பணியை சென்று கிரிவாணி பிச்சை என்று கேட்கும் போது உமா பார்வதியானது தன்னுடைய இல்லறமான கிரகத்தில் இருந்து மணி 12 மணி நேரத்தில் கடவுளுடைய குரல் போல் கேட்கிறது. அப்படி என்று வாயற்படியை கையை தெரிந்து ஓடி வந்து வெளியே பார்க்கும் போது கணவர் இருக்கக்கூடிய அலங்கோலத்தை பார்த்தால் இப்பேற்பட்ட அலங்கோலமாக இருக்கிறாரு, இதற்கு நாம் என்ன யோசனை செய்வது அப்படி என்று யோசித்து அந்த நேரத்திற்கு தனது அண்ணாவாகிய மாலாகிய கண்ணனை அழைத்து, அண்ணா என்னுடைய கணவரே இருக்கக்கூடிய அலங்கோலத்தை பார்த்தாயா, நான் என்ன செய்வேன், இதற்கு ஏதாவது ஒரு யோசனை தெரிவிக்க வேண்டும், செய்து இந்த இடமே நீ நீக்கவே தீர்க்க வேண்டும் அப்படி என்று கேட்கும் போது மாலாகிய கண்ணன் தங்க இல்லறமான கிரகத்துக்கு சென்று ஒரு 3 பிடி சாதத்தை கொண்டு வா என்று தெரிவித்தார். அந்த 3 பிடி சாதத்தை கொண்டு வந்த உமா பார்வதி கொண்டு வந்த பிறகு அதை 3 உருண்டை ஆக்கிவிடு என்று தெரிவித்தார் மாலாகிய கண்ணன். அந்த சாதத்தை 3 உருண்டை ஆக்கி பிறகு ஓர் உருண்டையை உன் கணவருக்கு கையிலே கொடி என்று தெரிவித்த போது ஓர் உருண்டு சாதத்தை ஈசனுடைய கையிலே கொடுத்த போது அந்த ஈசனை விட்டு கையிலே இருந்த சாதத்தை எல்லாம் பொறுக்கி உன்றது. பிறகு இன்னும் ஓர் உருண்டையை கையிலே என்று தெரிவித்தார். அதையும் பொறுக்கி உன்று விட்டது பிரம்மத்தியானது. பார்வதா அந்த 3வது உருண்டு சாதத்தை இந்த பூமியிலே விதைத்து விடு என்று தெரிவித்தார். அப்படி பூமியிலே விதைத்த போது ஈசனை விட்டு அந்த பிரம்மத்தியானது கீழே இறங்கி ஓடி பாதத்தை எல்லாம் காகு என்று கூச்சலிட்டு பாதத்தை பொறுக்கி உன்று விட்டது. அப்படி பொறுக்கி உன்று நேரத்தில் பரம கடவுளை பார்த்து மாலாகி கண்ணன் மத்துரா இதுதான் சமயம் என்று யோசித்து ஓடிவிடி என்று ஜாடை காட்டினார். அப்படி ஜாடை காட்டின போது
பரம கடவுளானவர் ஓடி ஒளிந்து கொண்டார். அப்போது அந்த பிரம்மத்தியானது இந்த சாதத்தை எல்லாம் பொறுக்கி உற்றுவிட்டு ஓடி வந்து பார்த்தால் பரம கடவுள் இல்லை. அப்போது மாலாகிய கண்ணனை தோற்றது. மாலாகிய கண்ணன் பார்த்தார். அப்பா, இது என்னால் முடியாது, என் தங்கையாகிய உமா பார்வதியிடத்திலே சென்று தெரிவித்தார். அப்போது அந்த பிரம்மத்தியானது உமா பார்வதியிடத்திலே ஓடி காபு என்று கூச்சல் போட்ட உடனே ஈஸ்வரியானது தன்னுடைய சிறியை பிடித்து கால்களை மெரித்துக் கொண்டது. அப்படி மெரித்துக் கொண்ட பிறகு எனக்கு வரக்கூடிய பலி பூஜை ஆவணங்கள் எல்லாம் தருகிறேன் என்று வாக்குறுதி தந்து விட்டார்கள். கதை எப்படி இருக்க, உமா பார்வதியானது தன்னுடைய கணவரை கண்டு ஒரு யுகமாக எங்க சாப்பிட்டீர்கள், எங்கே நித்திரை செய்தா என்று கேட்கிற விதம் காண்க. என்னடா 1 மணி நேரம் ஓடுறீங்க? நான் வரும்போது 1 மணி நேரம் 15 நிமிஷம் ஆயிடுச்சு. பிரம்மன் கொடுத்த சாபத்தால் எப்படி எரிந்தீர்கள், எங்கே சாப்பிட்டீர்கள், எங்கே உறங்கினீர்கள், எங்கே தண்ணி தாகம் வந்த, எங்கே குடிச்சீர்கள், விளக்கமாக சொல்ல வேண்டும். பார்வதா பட்ட பாடென்ன
பிரமனுடைய திறத்தை தொட்டு கிள்ளனதும் எனக்கு அஷ்டமாதடி பிடித்தது பார்வதா. அது மட்டுமா? பார்வதா, அது வரைக்கும் மீண்டும் தெரிவிக்கின்றேன். கண்ணால கண்டதே கிடையாது. இந்த வீதியில சுத்தி வந்து யாராவது பாத்திரத்தில் சாதத்தை போட்டால் அந்த பிரமத்தி ஆகப்பட்டது ஒரே கபாலமா உண்ணி விடும் பார்வதா. எனக்கு முன்னதாக அந்த சாதத்தை பூரா உண்டு விடும். எனக்கு முன்னதாக செய்து விடும். அம்போகதியாய் இந்த பாத்திரத்தை வச்சு அம்போகதியா பாப்பேன் பார்வதா. அது மட்டுமா வீடு தெரிவிக்கின்றேன். செய்ததே கிடையாது. நேரம் ஒன்றோ தெரியாது, தூரம் ஒன்றும் தெரியாது. நாம் போன போக்கு பார்வதா. எத்தனை ஏரி குளம் இருந்தாலும் சரிதான். ஓ இருக்கின்றத ஏரி, இந்த ஏரியாவது ஜலத்தை உண்டு விடலாம் சென்றால் எனக்கு முன்னாலே அந்த பிரமத்தியாகப்பட்டது குதித்து குட்டிய கொழுப்பி உண்டுவிடும். அந்த நீரை பூரா உண்டுவிட்டு சேர்த்து கலக்கி விட்டு சற்று படுத்து உறங்கலாம் என்று நான் படுத்த போதிலும் தாய் என்று கூ என்று கூச்சலிட்டு என்னை நித்திரை செய்வதே கிடையாது. அது போனாலும் போகட்டும், அது போனாலும் போகட்டும். அதோ இருக்கின்றதே குளம், அந்த குளத்திலேயாவது ஜலத்தை உண்ணுவிடல் அன்று சென்றால் எனக்கு முன்னாலே அந்த பிரமத்தியாகப்பட்டது குதித்து குட்டிய கொழுப்பி அந்த ஜலத்தை உண்ணுவிடும். நான் அம்மோக பார்ப்பேன் பார்வதா. அழைந்தேன் பார்வதா. அவதியான மட்டேன் பார்வதா. அப்படியா ஐயானே நீரு இந்த அவதியும் பட்டிரண்டா ஐயானே நீரு இந்த அவதியும் பட்டிரண்டா வையத்தில்
ஒரு யுகமாக அந்த பிரம்மன் கொடுத்த சாபத்தால் பேர்பட்ட அவதி எல்லாம் பட்டு விட்டீர்கள். இனிமேல் ஆவது யாராவது வந்து வரமுறை கேட்டால் சற்று யோசித்து வரம் தர வேண்டும். இதற்கு பிறகு கைலாயத்தில் அமர்ந்து கைலாயக்கூடிய தேவர்களுக்கு நம்ம இடிய இடர் வந்தாலும் எதற்கு நான் சடி இந்த பிரமடே போல் அடியாயமாக என்னை அவதிகளும் செய்ததில்லை. கனிவாய் நம்ம இருவரும் கூடி காலகைக்கலாம் என்று இந்த பிரமனை போல் உலகத்தில் கண்டதே கிடையாது. நாம இதுபோல் கவலைப்பட தேவையில்லை. நாம இருவரும் கூடி காலம் கழித்து வருகலாம். சிம்மாசனத்திலும் வந்து வரக்கூடிய தேவர்களுக்கு வரம்பளிக்கலாம். அப்படியே ஆகட்டும். அதே மந்திரமார்களே, அதே காவலா, அந்த ஆண்டி பையனுக்கு ஒரு யுகமாக இன்றைய தேதியில் ஏதோ சூது செய்து தன் நிலையில் இருப்பதாக அறிந்தோம். அவனை லேசில் விடப்படாது. சிவபெருமான் சூது செய்து தன் நிலையில் இருப்பதாக இவனை லேசில் விடப்படாது. முன்னொரு காலத்திலே விளையாட்டாக வலதுகால் வெறுவிலும் இடதுகால் வெறுவிலும் ஒப்பனை செய்த பிரிங்கி தட்சகன் இருவரில் ஒருவனாகிய தட்சகனை நான் அழைத்ததாக சீக்கிரமாக அழைத்து வருவாய். விதமாக தன் மகனாகிய தட்சகனை அழைக்க தட்சக பிரம்மன்